இது உவா சமூக வானொலியின் மக்களின் குரல்களுக்கு குரல் கொடுக்கும் மக்களின் குரல். குரலற்றோருக்கான குரல். Voice for the voiceless. Voice for the voiceless. Voice for the... ஊபா மாகாணத்தின் புகழை சர்வதேசத்துக்கு கொண்டு சென்ற சுற்றுலா தலங்கள், வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் மற்றும் புராதன வணக்க ஸ்தலங்களை தேடிச் செல்லும் வானொலி பயணம். சஞ்சாரம் சஞ்சாரம் சஞ்சாரம். புதன்கிழமைகளில் இரவு 9:15. அனுசரணை ஊபா மாகாண சுற்றுலாத்துறை அமைச்சு. வணக்கம் நேயர்களே, இன்னும் ஒரு சஞ்சாரம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நிகழ்ச்சிக்கும் அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறது ஊபா மாகாண சுற்றுலாத்துறை அமைச்சு. அந்த அமைச்சின் கௌரவ செயலாளர் அவர்களுக்கும் திட்டமிடல் பிரிவின் உதவி பணிப்பாளர் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய சஞ்சாரம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். மேக கூட்டங்கள் தோன்றி மறைவது போல் செல்ல விளையாட்டுகளை விளையாடுவதும், வெள்ளிமலை பொழிவது போல் பனிச்சாரல்கள் வீசுவதும், இயற்கை அன்னை தன் கூந்தலை பச்சை கம்பளமாய் விரித்தாற்போல் தேயிலை தோட்டங்கள் பறந்து காணப்படுவதும் அப்புத்தலை நகருக்கே உரிய சிறப்பம்சமாகும். ஊபா மாகாணத்தின் பதுளை மாவட்டத்தில் அமைந்துள்ள இன்னுமொரு இயற்கை எழில் கொஞ்சும் நகரம்தான் அப்புத்தலை. அப்புத்தலை நகராட்சி மன்றத்தால் நிர்வகிக்கப்படுகின்ற இந்த நகரமானது புவியியல் ரீதியான அதன் அமைவிடம் காரணமாகவும், வருடம் முழுவதும் இங்கு நிலவுகின்ற இதமான குளிரான காலநிலை காரணமாகவும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளது கவனத்தை ஈர்த்து சுற்றுலா தலங்களில் முதன்மையானதாக திகழ்கிறது. கடல் மட்டத்திலிருந்து 1431 அடி உயரத்தில் அமைந்துள்ள அப்புத்தலை நகரம் பனிமூட்டத்தால் சூழப்பட்டு மலை குன்றுகளாலும் பச்சை பசேலென காட்சிகளிக்கும் தேயிலை தோட்டங்களாலும் சூழப்பட்டு ரம்யமானதொரு நகரமாகும். ஆகாயத்தில் மிதப்பது போன்ற உணர்வை ஏற்படுத்தும் இந்த நகரத்திலிருந்து இலங்கையின் தென்கடல் பரப்பையும் ஹம்பாந்தோட்டையில் அமைந்துள்ள உப்பளத்தையும் கூட பகல் நேரங்களில் திட்ட தெளிவாக பார்த்து மகிழலாம். இலங்கையின் மிக நீளமான தேயிலை தொழிற்சாலையான தம்பேத்தென்ன தேயிலை தொழிற்சாலையும், இலங்கையின் உயரமான நீர்வீழ்ச்சியான பம்பரக்கந்த நீர்வீழ்ச்சியும், தியலும நீர்வீழ்ச்சி, லிப்டன் ஷீட், எடிசம் பங்களோ போன்ற இலங்கையின் புகழை உலகிற்கு பறைசாற்றும் பிரபல்யமான சுற்றுலா தலங்களும் இந்த அப்புத்தலை நகரிலிருந்து ஒரு சில கிலோமீட்டர் தொலைவிலேயே அமைந்திருக்கின்றன. இன்றைய சஞ்சாரம் நிகழ்ச்சியின் வாயிலாக ஊபா மாகாணத்தில் மாத்திரமல்லாமல் இலங்கையில் அமைந்துள்ள மிக முக்கியமான சுற்றுலா தலங்களில் ஒன்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கட்டிடமுமான எடிசம் பங்களா குறித்த தகவல்களையே உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ளவிருக்கின்றோம். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டு இந்த எடிசம் பங்களா அப்புத்தலை நகரிலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. மேல் மாகாணத்திலிருந்து அல்லது சப்ரகமு மாகாணத்திலிருந்து வருகின்ற சுற்றுலா பயணிகள் பலாங்குடி நகரின் ஊடாக அப்புத்தலை நகருக்கு வருகை தந்து வெளிமடை வீதியில் பயணித்தால் இவ்விடத்தை சுலபமாக அடையலாம். மத்திய வடமத்திய மாகாணங்களில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகள் நுவரலியா, கெப்பட்டிபொல, வெளிமடு, பொர்லந்த நகரின் ஊடாகவும், கிழக்கு மற்றும் தென் மாகாணங்களில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகள் வெள்ளவாய நகருக்கு வருகை தந்து அங்கிருந்து பதுளை, பண்டாரவளை அல்லது பெரகலையூடாக அப்புத்தலை நகருக்கு வந்து எடிசம் பங்களாவை பார்வையிட செல்லலாம். 1931 ஆண்டில் பிரிட்டிஷ் ஆட்சியின் போது கட்டப்பட்ட ஒரு பெரிய ஓரடுக்கு மனை அல்லது பங்களாதான் எடிசம். தற்போது இது ரோமன் கத்தோலிக்க பெனடிக்டைன் மடமாக இயங்குகிறது.
இங்குள்ள சிற்றாலயத்தில் முதலாம் சில்வெஸ்டரின் புனித பண்டமான 81 பாதுகாக்கப்பட்டு வருகிறது. எடிசம் பங்களா ஹப்புத்தலை மலைத்தொடரில் பறந்து விரிந்து காணப்படுகின்ற தங்கமலை சரணாலயத்துக்கு மத்தியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. 1887 ஆண்டு இங்கிலாந்தின் கென் பிராந்தியத்தின் எடிசம் எனும் ஊரிலிருந்து சட்டவிரோதமாக இலங்கைக்கு வந்து சர் தோமஸ் லெஸ்டர் வீலர் என்பவரின் கனவில்லமாகவே எடிசம் பங்களா கட்டப்பட்டுள்ளது. அவர் இலங்கைக்கு வந்தபோது அவரிடம் 10 பவுண்ட்ஸ் மாத்திரமே இருந்ததாம். ஆரம்பத்தில் அவர் பகவந்தலாவ தோட்டத்தில் அதிகாரியாக கடமை புரிந்திருக்கிறார். பின்னர் அதே தோட்டத்தில் முகாமையாளராக பதவியேற்றதோடு பிற்காலத்தில் தோட்ட உரிமையாளராகவும் மாறியிருக்கிறார். இதன் மூலம் அவர் சம்பாதித்த செல்வத்தை கொண்டே எடிசம் பங்களா கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. தற்போது இந்த எடிசம் பங்களா அல்லது ரோமன் கத்தோலிக்க பெனடிக்டைன் தேவாலயத்தின் பொறுப்பாளராக இருக்கும் ஃபாதர் எனசலம் பொன்சேகா அவர்கள் இந்த கட்டிடத்தின் வரலாறு குறித்தும் தேவாலயத்தின் நடவடிக்கைகள் குறித்தும் எங்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். මේක ඇත්තටම ඉංග්‍රීසි වැවිලිකරුවෙක් වන සර් ටෝමස් විලියස් මහත්මයා විසින් නිර්මාණය කරලා එයාගේ පුද්ගලික ගෙයක් වශයෙන් හදලා තිබුණේ. මේ නිම කරලා තිබුණේ 1931. එතුමා ලංකාවට නිදහස ලැබුණාට පස්සේ මේ ගෙයයි වත්තයි විකුණලා එයා එංගලන්තයට ආපහු ගියා. ඒ වික්කේ සේදවත්ත තේ කම්පැනි සමාගමට இந்த கட்டிடத்தை ஆங்கிலேய தேயிலை தோட்ட உரிமையாளரான சர் தோமஸ் லெஸ்டர் வீலர் அவர்கள் 1931 ஆண்டு கட்டி முடித்தார். அவர் இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்த பிறகு இந்த பங்களாவை சேதவத்த தோட்ட கம்பெனிக்கு விற்பனை செய்துவிட்டு தனது சொந்த நாடான இங்கிலாந்துக்கு திரும்பி சென்றார். அந்த தோட்ட நிறுவனத்திடமிருந்து 1961 ஆண்டு பெனடிக்டைன் தேவாலயம் இதனை வாங்கி தேவாலயமாக மாற்றியது. அன்று முதல் இந்த கட்டடம் அருட்தந்தையரை பயிற்றுவிக்கும் நிலையமாகவும் செயற்பட்டு வருகிறது. இங்கு அவர்களுக்கு 1 வருட கால பயிற்சி வழங்கப்படுகிறது. தற்போது இங்கு 4 பேர் பயிற்சி பெற்று வருகிறார்கள். පළවෙනි වසර තුලදී මේ ඒගොල්ලන්ට අගම ධර්මය, පිටේ බෙනදිකාන නිකාය ගැන, ස්වභාව ගැන, ආත්මීක ජීවිතය ගැන පුහුණු කිරීමක් කරනවා. ඒ වසරක් තුල. ඊට පස්සේ තමයි ඒගොල්ලෝ අම්පිටියට යන්නේ. දැනට 4 දෙනෙක් ඉන්නවා. අපේ ජීවිත රටාව දවසට අපි 5 සැරයක් දේවස්ථානයේට එකතු වෙලා යාච්ඡා කරනවා, පොදුවේ යාච්ඡා කරනවා. ඒ වගේම සාමික ජීවිතයක් ගත කරන්නේ අපි සෑම දෙයක්ම පොදුවේ තියාගෙන ඒ වගේම ඒගොල්ලන්ට යම් යම් අවස්ථාවල දවසේ යම් වැඩ කටයුතු පවරලා තිබෙනවා. අපේ බෙනදිකානිකායේ විශේෂත්වය තමයි යාච්ඡාව සහ වැඩ කිරීම. ඕරායිට ලබෝරා කියන. எமது தேவஸ்தானத்தை பார்வையிட வருபவர்களுக்காக வார இறுதி நாட்களை நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம். இருப்பினும் பாடசாலை மாணவர்கள் வாரத்தின் 7 நாட்களிலும் இதனை பார்வையிட வரலாம். இங்கு வருபவர்களுக்கு தேவஸ்தானத்துக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கான வசதிகளையும் நாங்கள் செய்திருக்கிறோம். அது மாத்திரமல்லாமல் எமது தேவஸ்தானத்தை அண்மித்து வாழுகின்ற மக்களுக்கும் இங்கு வந்து வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கான வசதிகளை நாங்கள் செய்திருக்கிறோம். அதே போல விசேடமாக இங்கு வருகின்ற சுற்றுலா பயணிகள் ஓரிரு தினங்கள் தங்கி செல்வதற்கான அறைகள், உணவு வசதிகளையும் நாங்கள் செய்திருக்கிறோம். எனவே அவர்கள் தமது குடும்பத்தோடு நண்பர்களோடு இங்கு தங்கிவிட்டும் செல்லலாம். නේවාසිකව ඉන්න එන අය ඉන්නවා නම් නිවාඩුවක් ගත කරන්න දවස් 2-3ක් අපි ඒ පහසුකමත් දෙනවා. මෙහි කාමර දෙනවා, කැම දීලා ඒගොල්ලන්ට පවුල් පිටින් උනත් ඇවිල්ලා ඉන්නට පුළුවන්. ஊபா மாகாணத்தின் புகழை சர்வதேசத்துக்கு கொண்டு சென்ற சுற்றுலா தலங்கள், வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் மற்றும் புராதன வணக்க ஸ்தலங்களை தேடிச் செல்லும் வானொலி பயணம். சஞ்சாரம் சஞ்சாரம் சஞ்சாரம். புதன்கிழமைகளில் இரவு 9:15க்கு
அனுசரணை ஊவா மாகாண சுற்றுலாத்துறை அமைச்சு. ஊவா மாகாண சுற்றுலாத்துறை அமைச்சின் அனுசரணையோடு வழங்கும் சஞ்சாரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் மூலம் ரம்யமான ஹப்புத்தலை நகருக்கு அருகாமையில் அமைந்துள்ள எடிசன் பங்களா தொடர்பான விவரங்களையே நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இன்றைய சஞ்சாரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்ற நேயர்கள் தமது நண்பர்களோடு குடும்பத்தாரோடு ஊவா மாகாணத்துக்கு வருகை தந்து ஊவா மாகாணத்தின் இயற்கை எழில் கொஞ்சும் இடங்களை பார்த்து ரசிப்பதோடு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களுக்கும் சென்று வர வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். அப்படி வருகின்ற சந்தர்ப்பங்களில் பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு வருவதையும் அவற்றை சூழலில் கண்ட இடங்களில் போட்டு செல்வதையும் தவிர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு எமது பிரதேசத்தில் காணப்படுகின்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களையும் இயற்கை சூழலையும் பாதுகாத்துக் கொள்வதற்கும் உங்களாலான பங்களிப்புகளை செய்யுமாறும் கேட்டுக்கொள்கிறோம். சர் தோமஸ் லெஸ்டர் வீலர் ஜார்ஜ் ஸ்டுவர்ட் நிறுவனத்தின் தலைவராக இருந்த காலத்தில் டியூடர் கட்டடக்கலையின் மீது அவருக்கு ஈர்ப்பு ஏற்பட்டது. அந்த கட்டடக்கலைக்கு அமைவாகவே எடிசன் பங்களாவையும் அவர் கட்டி முடித்திருக்கிறார். இந்த கட்டடத்தை கட்டுவதற்கு தேவையான அனைத்து மூலப்பொருட்களையும் இங்கிலாந்திலிருந்து கொண்டு வந்து சர் தோமஸ் கட்டட நிர்மாண பணிகளை ஆர் ரூட் மற்றும் எஃப் வெஸ்டர் எனும் கட்டட கலைஞர்களிடம் ஒப்படைத்திருக்கிறார். இந்த கட்டடம் படுக்கை அறைகள், வாசிப்பறைகள், நூலகங்கள், சாப்பாட்டறைகள், பால்கனிகள் மற்றும் குளிர் காய்வதற்கும் கட்டிடத்தின் உள்புற வெப்பநிலையினை சமநிலையாக பேணுவதற்கு தேவையான தீக்குழிகளையும் கொண்டதாக அமைந்துள்ளது. அதே போல இந்த பங்களாவின் கூரையும் விசேடமானது. பர்மாவிலிருந்து கொண்டு வரப்பட்டு தேக்கு மரக்கட்டைகளை பதப்படுத்தி அவற்றை ஓடுகளாக மாற்றியே எடிசன் பங்களாவின் கூரை வேயப்பட்டுள்ளது. இந்த எடிசன் பங்களாவில் சர் தோமஸ் அவர்கள் பயன்படுத்திய பல பொருட்கள், நூல்கள், வானொலி பெட்டிகள், தளபாடங்கள் உட்பட பெருமதியான பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. எடிசன் பங்களாவில் சர் தோமஸ் லெஸ்டர் வீலர் அவர்களது புகைப்படம் ஒன்றும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ஓவியம் மரச்சாற்றை கொண்டு மோனாலிசா ஓவியத்தின் அமைப்பில் வரையப்பட்டுள்ளது. அதே போல சர் தோமஸ் அவர்களது மனைவியால் வரையப்பட்டதாக நம்பப்படும் அரச குடும்பத்தை சேர்ந்த உறுப்பினர்களது சில புகைப்படங்களையும் நீங்கள் இங்கே சென்றால் பார்வையிடலாம். இங்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு கடந்த 22 ஆண்டு காலமாக பல மொழிகளிலும் தெளிவினை வழங்கி வருகிறார் திரு ருவன் அவர்கள். அவரிடம் இந்த பங்களாவின் சிறப்புகள் குறித்தும் தொன்மையான பொருட்கள் குறித்தும் நாங்கள் மேலதிக விவரங்களை கேட்டறிந்தோம். இந்த கட்டடம் 1929ஆம் ஆண்டு கட்ட துவங்கிட்டு 31 கட்டி முடிச்சுக்காங்க. 2 வருஷத்துல இந்த பில்டிங்கை கட்டி முடிச்சுக்காங்க. இந்த பங்களாவை சர் தோமஸ் வில்லியர்ஸ் என்ற வெள்ளக்காரன் தான் கட்டியிருக்காரு. இவர் கட்டினு வந்து அந்த காலத்தில் ஏன்னா 1908ஆம் ஆண்டு டிகோ ஸ்டேட்டுக்கு வந்து சும்மா ரெஸ்ட் பண்ண தான் இந்த பில்டிங்கை கட்டியிருக்காரு. அப்புறம் மிச்ச காலம் இங்கே இருந்துட்டு 1959ஆம் ஆண்டு ஸ்ரீலங்காவிலேருந்து இங்கிலாந்து போகக்குள்ள இந்த பில்டிங் விட்டுருக்காங்க விமலா விஜயவர்தனுக்கு. விமலா விஜயவர்தன் இந்த பில்டிங்கை விட்டு கொஞ்சம் காலம் இருந்து இந்த பில்டிங்கை இந்த கத்தோலிக்க சபைக்கு விற்றுருக்காங்க. இப்போ வந்து இது கத்தோலிக்க சபைக்கு சொந்தம். இங்கே தான் அந்த துறவு சபை பிரதேசமான ட்ரைனிங் ஆகுறது. இப்போ இது வந்து கத்தோலிக்க சபைக்கு சொந்தம். இந்த பில்டிங்கில் எல்லாம் மொத்தம் 28 ரூம்ஸ் இருக்குது. 28 ரூம்ஸில் நாங்கள் 18 ரூம்ஸ் தர வாடகைக்கு. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் அது வாரதுன்னா இங்கே தங்கலாம். எல்லா வசதிகளும் உண்டு. ஒரு நாளைக்கு ஃபுல் போட் லஞ்ச், டின்னர், பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து நாங்கள் 3500 எடுக்கிறோம் நைட்டுக்கு. ஒரு ஆள் ஒரு ரூமில் 4 பேர் இருக்கலாம், 8 பேர் இருக்கலாம், 40 பேர் வந்து இங்கே வந்து தங்கலாம். எல்லா வசதிகளும் உண்டு. அதுட்டு நாங்கள் இங்கே மெயின்டெனன்ஸ்க்கு நாங்கள் ஒரு சின்ன பழத்தூள் தோட்டம் வச்சுருக்கோம், பல வகை தோட்டம். அதில் தான் இங்கே ஜீவியம் நடக்குங்க. ஃபாதர்ஸ்மாருங்க ஜாம் செய்கிறாங்க. எங்களோட ஜாம் வந்து நல்ல நேச்சுரல். நாங்கள் இந்த மருந்துகள் ஒன்றும் போடுறதில்ல. எங்களோட 55 வருஷம் எங்கள் ப்ராடக்ட்ஸ் பழசு. உங்களுக்கு தேவையானதை வேண்டிக் கொள்ளலாம். இவர் உள்ள பாவிச்ச சாமான் தான் உள்ளே இருக்குது. நாங்கள் அப்படி நாங்கள் பாட்டு வருவோம். இந்த சோபா எல்லாம் 90 வருஷம் பழசு. இதுதான் ஃபர்ஸ்ட் கவர். விற்று போயிருக்கு. 90 வருஷம் பழசு.
இந்த ஓவியத்தை பாருங்கள், இந்த ஓவியத்தை எல்லாம் அவங்களோட இது வரைஞ்சிருக்காரு. டேவிட் பீரிட் என்ற ஓவியர் தான் வரைஞ்சிருக்காரு. அந்த காலத்தில் இந்த கலர்ஸ்களுக்கு தட்டுப்பாடம், அந்த மரத்துக்குள்ள சாறுகளை புழிஞ்சு தான் ஓட்ட கலர் தயாரித்து இந்த ஓவியத்தை வரைஞ்சிருக்காங்க. இந்த ஓவியத்தை நீங்கள் எந்த சைட் பார்த்தாலும் எங்களை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அது அடுத்து சொல்லுவாங்க, இது இந்த ஃபயர் பிளேசஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதில் நாங்கள் குளிர்காலத்துக்கு விசேஷ நாட்களுக்கு இதில் அனல் போடுவோம். அனல் போட்டோன்னே இந்த ரூம் எல்லாம் சூடாகும். சூடு வெளியே போகாமல் இருக்குது. அந்த காலத்தில் அந்த வெள்ளைக்காரன் இந்த ஆயில் பேப்பர் வந்து ஒட்டியிருக்காங்க. இந்த இருக்குது ஒரு ரூமுக்கு ஒரு ஃபயர் பிளேசஸ் இருக்குது. வாங்க, இதெல்லாம் அவர் யூஸ் பண்ண இதுதான் அந்த காலத்துக்கு அவர் சிங்காக பாய்ச்சிருக்காரு. இது வந்து இதான் சொல்லுவாங்க பெட்டகம். இந்த அந்த காலத்தில் அவர் யூஸ் பண்ணது இது காயின்ஸ் போடுறது எல்லாம் இதெல்லாம் இப்படி போட்டு இதெல்லாம் மூடலாம். இது வந்து சேர், அவர் யூஸ் பண்ண சேர், கால் வைத்து பாய்ச்ச இது வந்து ராக்கு. இந்த கர்ட்டனும் 90 வருஷம் பழசு. இது போயிருக்கு அவரோட ஃபர்ஸ்ட் கர்ட்டன். இதெல்லாம் இது போயிருக்கு. இந்த ஷோபாலம் ஒட்டகத்தோளால் பாய்க்கப்பட்டது. ஒட்டகத்தோளால் இது வந்து அவங்களோட ரிலேஷன்ஸ் மாதிரி எல்லாம் கூட ஒய்ஃப் வரைஞ்சது எல்லாம். இந்த புக்ஸ் எல்லாம் அவர் யூஸ் பண்ண புக்ஸ்கள் தான், பழமை வாய்ந்த புக்ஸ்கள் எல்லாம். இதெல்லாம் இந்த மணிக்கூடெல்லாம் அவர் யூஸ் பண்ணது. இது வந்து கூரை. இது எல்லாம் தேக்க பலவாறு செய்யப்பட்டதான் கூரை. இது மட்டும்தான் நாங்கள் 4 வருஷத்துக்கு ஒருக்கா பெயிண்ட் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணி எடுக்கிறது. இது வந்து தேக்க பலவை, வெயிலுக்கும் மழைக்கும் நல்லா இது கொடுக்கும். பெயிண்ட் பண்ணால் கொஞ்சம் உரமாக இருக்குது. இதெல்லாம் அவர் யூஸ் பண்ண புக்ஸ் பண்ணது. இதெல்லாம் அவங்க ரிலேஷன்ஸ் மாதிரி நம்ம அதை சொன்ன மாதிரி. இது வந்து அந்த டைப் ரைட்டர் அவர் யூஸ் பண்ணதை நாங்கள் மியூசியத்துக்கு வச்சுருக்காங்க. இது வந்து எல்லாம் எங்களோட கோயின்ஸ், எங்களோட ஃபாதர்ஸ் மாதிரி ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு சும்மா காட்டுறது. இதெல்லாம் அவர் யூஸ் பண்ண சாமான்களுக்கு நாங்கள் அந்த காலத்தில் நாங்கள் யூஸ் பண்ணதும் இருக்குது. இந்த ரேடியோவில் அவர் யூஸ் பண்ணதான் நமக்கு இந்த வயர்லெஸ் ஒன்று இதை எடுத்துக்கொள்ளணும். இது அந்த காலத்தில் அவர் யூஸ் பண்ண தெராஸ், அந்த காலத்தில் பவுன்ஸ் தானே, அதில் இதுதான் இருக்குது. இது வந்து அந்த பஞ்சுன்னு சொல்லுவோம், பேப்பரெல்லாம் வச்சுட்டு ப்ரெஷ் பண்ணுறது, பஞ்ச் பண்ணுறது. இது முந்தி காலத்தில் ஜெனரேட்டர்ஸ் தான் இருந்திருக்கு. எலக்ட்ரிக் கரண்ட் முந்தி. ஊபா மாகாணத்தின் புகழை சர்வதேசத்துக்கு கொண்டு சென்ற சுற்றுலா தலங்கள், வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் மற்றும் புராதன வணக்க ஸ்தலங்களை தேடிச் செல்லும் வானொலி பயணம். சஞ்சாரம் சஞ்சாரம் சஞ்சாரம். புதன்கிழமைகளில் இரவு 9:15. அனுசரணை ஊபா மாகாண சுற்றுலாத்துறை அமைச்சு. இன்றைய சஞ்சாரம் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை நாம் ஹப்புத்தலையில் அமைந்துள்ள சுற்றுலா தலங்களில் ஒன்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கட்டிடமும் தேவஸ்தானமும் ஆகிய எடிசன் பங்களாவை பார்வையிடுவதற்காக அழைத்து சென்றிருந்தோம். நீங்களும் இந்த இயற்கை அழகுக்கு அழகு சேர்க்கும் எடிசன் பங்களாவை பார்வையிட கட்டாயமாக உங்கள் குடும்பத்தார் நண்பர்களோடு வர வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல இங்கே வருகின்ற சுற்றுலா பயணிகள் பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு வருவதை தவிர்த்துக் கொள்வதோடு தொன்மையான இந்த பொருட்களை கையால் தொடுவதையும் தவிர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த கட்டிடத்துக்குள் புகைப்படங்களை எடுத்தல், வீடியோ பதிவு செய்வதை தவிர்த்துக் கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறோம். புகைப்படங்களை எடுக்க அல்லது வீடியோ பதிவுகளை செய்து கொள்ள விரும்புபவர்கள் கட்டிடத்துக்கு வெளியில் தாராளமாக அவற்றை செய்து கொள்ளலாம். சரி அன்பர்களே, இன்றைய சஞ்சாரம் நிகழ்ச்சியினை நாங்கள் இந்த அளவில் நிறைவு செய்து கொள்கின்றோம். இன்றைய சஞ்சாரம் நிகழ்ச்சிக்கும் அனுசரணை வழங்கியிருந்தது ஊபா மாகாண கலாசார அமைச்சு. அவ்வமைச்சின் கௌரவ செயலாளர் அவர்களுக்கும் திட்டமிடல் பிரிவின் உதவி பணிப்பாளர் அவர்களுக்கும் எங்களுடைய விசேட நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய சஞ்சாரம் நிகழ்ச்சியினை தயாரித்து தொகுத்து வழங்கி விடைபெற்று செல்கின்ற நான் என்றும் நட்புடன் SM ரமீஸ். மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே. ஊபா மாகாணத்தின் புகழை சர்வதேசத்துக்கு கொண்டு சென்ற சுற்றுலா தலங்கள், வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் மற்றும் புராதன வணக்க ஸ்தலங்களை தேடிச் செல்லும் வானொலி பயணம். சஞ்சாரம் சஞ்சாரம் சஞ்சாரம். புதன்கிழமைகளில் இரவு 9:15. அனுசரணை ஊபா மாகாண சுற்றுலாத்துறை அமைச்சு.